உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டிமன்றம் மே நாளை ஒட்டி, தொழிலாளர் நாளை ஒட்டி இன்றைக்கு ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தொழிலாளி வர்க்கத்தை இன்றைய சமூகம் போற்றுகிறதா என்ற தலைப்பிலே பட்டிமன்றம். அதிலே முதல் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் என்பவர் மிகச் சிறப்பான பங்களிப்புகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அளித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகி நீங்கள் பார்த்து கொண்டுள்ள ஸ்டெப் டிவியினுடைய நிர்வாக இயக்குநராக சிறப்பாக செயலாற்றி வருகிறார். அவங்க தூட்டுகிறார்கள் சொல்லுவாங்க, தொழிலாளிகளை தூட்டுகிறார்கள் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நடைமுறையில அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க நடைமுறையில ரொம்ப போட்டுருவாங்க, ஆனா பட்டிமன்றம் வந்தா மட்டும் தூக்குவாங்கன்னு பேசுவாங்க. அவங்க அப்படிதான் ஆகும். நம்ம பொண்ணுங்களை அப்படிதான் என்ன பண்ணுங்க. மகிழ்ச்சி. வாங்கம்மா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். உழைப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழைப்பாளிகளை இன்றைய சமூகம் போற்றுகிறதா தூற்றுகிறதா. அதாவது எதிரணியில வந்த அணி தலைவர் என்ன பேசினாங்க அப்படின்னா, ஐயா எல்லாருடைய திறமைகளையும் போட்டுறாங்க. அதாவது நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் மற்றவர்களுடைய உழைப்பையோ அவங்களுடைய திறமையோ அங்கீகரிக்கிறாங்களா போட்டுறாங்களான்னு சொல்லி இன்றைய தலைப்பு கிடையாது. சமூகம்ன்றது என்ன? அந்த சமூகம் உழைக்கும் வர்க்கத்தினரை, உழைப்பாளிகளை போற்றுகிறார்களா அப்படின்றதுதான் இன்றைய தலைப்பு. அதாவது போற்றுவது இரண்டாவது. முதலாவதாக உழைப்பாளிகளை அங்கீகரிக்கிறதா, அவர்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா, அதை பார்க்கணும். அதற்கு அடுத்த கட்டம் தான் போற்றுதல். முதல்ல அங்கீகாரம் கிடைப்பதில்லை உழைப்பவர்களுக்கு, அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதில்லை. அதற்கு அடுத்த கட்டமா மூன்றாவது கட்டம் தான் போற்றுதல் என்பது. இந்த முதல் 2 கட்டமே இல்லாத பொழுது எப்படி அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்மளுடைய நடுவர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு குட்வில் ஒர்க்கர்ஸ் யூனியனின் தொழிற்சங்க நிறுவனராக இருந்தவர். அவரை போற்றி இருந்தால் அவர் இந்நேரம் ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது தொழிலாளர்களுக்கு சமமாக அவர்களோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருப்பார். ஆனால் அவர் அந்த அளவுக்கு போற்றப்படாததனால்தான் இன்று பட்டிமன்றத்துல ஒரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனராக, நடுவராக இங்கே அமர்ந்திருக்கிறார். இலக்கியவாதியாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் உழைப்பாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஊதியம் வாங்கி ஒரு அலுவலகத்துல போய் வேலை செய்யறவங்க மட்டும் உழைப்பாளிகள் கிடையாது. எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே தரக்கூடியவர்களும் உழைப்பாளிகள் தான். அந்த வகையில் பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிலும் அப்பேற்பட்ட உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்முடைய தாய், கணவன், மனைவி, குழந்தைகள். இவர்களை எல்லாம் அவர்கள் அழகாக பராமரித்து தன்னுடைய உழைப்பை தந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்கிறார்கள். அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் அவர்களுடைய உழைப்பு இன்றளவிலும் அங்கீகரிக்கப்படுவதில்லை, போற்றப்படுவதில்லை. பெண்கள் வேலைக்கு சென்று ஊதியம் என்று ஒன்று வாங்கினால் மட்டுமே அவர்கள் பணிக்கு செல்லும் பெண்கள் என்று அவர்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. அதை விடுத்து வீட்டில் அவர்கள் எண்ணற்ற வேலைகளை செய்கிறார்கள். அதற்கான அங்கீகாரம் இன்றளவும் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை. அது மட்டுமல்லாமல் துப்புரவு தொழிலாளர்களை பார்த்தால் அவர்கள் தெருவை சுத்தம் செய்கிறார்கள், வீட்டை சுத்தம் செய்கிறார்கள், சமூகத்தை சுத்தம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் செய்யும் அந்த பணியை ஒரு சேவையாக ஆத்மார்த்தமாக செய்கிறார்கள். அவர்கள் எல்லா கழிவுகளையும் தங்கள் கைகளாலேயே பிரித்து சுத்தப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த தொழிலாளர்களை நாம் அவர்களுடைய வேலையை போற்றுவது கிடையாது. ஒரு நல்ல நாள் பண்டிகையில் அவர்கள் சாப்பாடோ அல்லது பணமோ கேட்டால் அவர்களை ஏளனம் செய்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பார்வையே ஒரு அருவருப்பான பார்வையாக இருக்கிறது. சொல்ல போனால் நாம் தான் கழிவுகளை அவர்களிடம் கொட்டுகிறோம். ஆனால் அவர்களை குப்பைக்காரர்கள் என்று கூறுகிறோம், குப்பைக்காரர்கள் என்று அழைக்கிறோம். துப்புரவு தொழிலாளர்கள் என்று கூற வேண்டும் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆண்டாண்டு காலமா பழகிட்டோம். அவங்கதான் குப்பைக்காரங்க வந்திருக்காங்க, குப்பாடுறவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம தான் குப்பையை போடுறோம். நம்ம வீட்டையும் நம்மளுடைய கழிவுகளையும் எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்கின்ற ஒரு அற்புதமான வேலையை செய்பவர்கள் அவர்களை தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம
அங்கீகரிக்கிறது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவிலியர்களும் வந்து அவங்களுடைய பணிக்கான ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை மீறி அவர்கள் அதை வந்து ஒரு சேவையாகத்தான் செய்கிறார்கள். காசுக்காக மட்டுமே வந்து வேலை செய்தால் அது வந்து அந்த இடத்துல நிறைவடையாது. ஒரு நோயாளியை பார்த்து கொள்ளணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல பல வேலைகள் இருக்கும். பொறுமையாக அதை வந்து கையாள வேண்டும். அர்ப்பணிப்போடு அதை வந்து செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு பணம் மட்டும் ஊதியம் மட்டும் போதாது. அவர்களுடைய வேலையை புரிந்து கொண்டு அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதை போற்ற வேண்டும். நம்மால வந்து வீட்டுல வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு வயசானவங்க ஒருத்தவங்களையோ முடியாதவங்களையோ பாக்குறது அப்படின்றதுக்கே நிறைய பொறுமை தேவைப்படுது. நிறைய வந்து நம்ம வந்து மெனக்கிடணும். ஆனா ஒரு மருத்துவமனையில பார்க்கும் போது அதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் பொறுமையா பார்க்கணும் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பொறுமை தேவை, எவ்வளவு அர்ப்பணிப்பு தேவை, அவங்க வந்து எப்படி அவ வந்து கவனிச்சுப்பாங்க. அப்ப அவங்களுடைய சேவை வந்து போற்றுதலுக்குரியது. ஆனா அது வந்து அந்த மருத்துவமனையோ இல்ல மற்றவர்களோ அதை வந்து அங்கீகரிக்கிறாங்களா போட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி விடுமுறை மே தினத்துல வந்து உழைப்பாளர்களுக்கு விடுமுறை, தொழிலாளர்களுக்கு விடுமுறை அப்படின்றாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் யாருக்கு விடுமுறை? அலுவலகம் போறவங்களுக்கு அலுவலகத்துல வந்து விடுமுறை கொடுக்குறாங்க. உழைப்பாளர் தினத்துல வந்து விடுமுறை. வீட்டுல வந்து தினம் தினம் உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு இல்லத்தரசிக்கு வீட்டுல இருக்க அம்மாவுக்கோ மனைவிக்கோ யார் விடுமுறை கொடுக்குறாங்க? அன்னைக்கு வந்து எதுக்கும் அவங்களுக்கு விடுமுறை? சமைக்க வேணாம் விடுமுறை கொடுத்துடுறாங்களா, இல்ல எந்த வேலையும் செய்ய வேணாம் விடுமுறை கொடுத்துடுறாங்களா? என்னதான் ஆனாலும் வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுதான் ஆகணும். ஊரே வந்து ஊரடங்குல வந்து அடங்கி போய் இருந்துச்சு. அப்ப வீட்டுல வேலை நடக்காமலா இருந்துச்சு? அலுவலகம்லாம் அடைச்சு போயிருந்துச்சு. ஆனா வந்து எந்த வீட்டுல சமையலறை அடைச்சிருந்துச்சா? வெளியில போய் வாங்க முடியலனாலும் இருக்கிறத வந்து கூழோ கஞ்சியோ காய்ச்சி ஏதோ ஒண்ணு முடிஞ்சதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டுதான் இருந்தாங்க. அவங்களுடைய பணிக்கு வந்து விடுமுறையே கிடையாது. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் வச்சுட்டு வந்து நம்ம வந்து தொழிலாளர்கள் வந்து போற்றப்படுகிறார்கள், உழைப்பாளிகள் போற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும்போது இன்றளவும் வந்து ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலின்னு தான் வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சமமான வேலையை பார்த்தாலும் அங்க வந்து ஒரு பெண்ணின் வேலை வந்து போற்றப்படுவதில்லை. பெண் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வந்து கூலி வந்து குறைச்சுதான் தராங்க. இதையெல்லாம் விட பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பாதுகாப்பு கருதி பெண்களுக்கு வந்து எல்லாருமே வந்து மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு நிலை இப்ப வந்துருச்சு. இப்ப வந்து சித்தாள் வேலையிலயும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இடங்கள்லயும் வந்து பெண்கள் வேலை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து பாதுகாப்பு கருதி பெண்கள் எல்லாம் வந்து மேல் சட்டை அணியணும்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மேலங்கியோ இல்லைன்னா வந்து ஆடவர்கள் போடக்கூடிய ஒரு சட்டையோ அணிஞ்சிட்டு வேலை பாக்குறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த வெயில்ல சித்தாள் வேலை பாக்குறவங்க சாதாரணமா வேலை பார்க்கறதே ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உடை அணிந்து கொண்டு அவங்க வந்து அர்ப்பணிப்போட வேலையை செஞ்சு அதுல சம்பளம் வாங்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய உழைப்பு வந்து போற்றப்படுகிறதா, அங்கீகரிக்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் வந்து குறை சொல்றதுக்குதான் வந்து தயாரா இருக்காங்க. எவ்வளவு அர்ப்பணிப்போட அவங்க வேலை செஞ்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நீ என்ன செஞ்ச, அது சரியில்லை இது சரியில்லை. இப்ப போற்றப்படுகிறாருன்னா என்ன, உங்க வேலை நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும். அப்ப சம்பளம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வேலையை வந்து போற்றுவதில்லை, அவர்களை வந்து போற்றுவது. அதனால அவங்களுக்கு வந்து கம்மியா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம குறை சொல்றாங்க. அது மாதிரி எதிரணியில சொன்னாங்க கலாம் ஐயாவுடைய உழைப்பு வந்து போற்றப்பட்டுச்சு அப்படின்னு. நாங்க அதை மறுக்கவே இல்லை. உழைப்பு வந்து கண்டிப்பா உயர்வை தான் தரும். ஆனா அவருடைய உழைப்புக்கு உண்மையான அங்கீகாரமும் போற்றுதலும் கிடைச்சிருந்தா அவர் மீண்டும் நமக்கு வந்து ஜனாதிபதியா வந்திருப்பாரு. ஒரு முறை மட்டுமே வந்துட்டு அவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அதே மாதிரி பாரதியார், பாரதிதாசன் இவங்களுடைய செயல்கள்லாம் போற்றப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க இருக்கும்போது நம்ம அவங்கள மதிக்கல, அவங்களுடைய திறமைய வந்து நம்ம வந்து ஏத்துக்கல. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய அருமை நமக்கு தெரிஞ்சுது. ஒருத்தவங்க இருக்கும் போது அதை வந்து அங்கீகரிக்கல, போற்றலைன்னா போனதுக்கு அப்புறம் வந்து அதை போற்றுவதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. அதே மாதிரி சிலை வைக்கிறத பத்தி சொன்னாங்க. நம்ம பொதுவிலே சொல்லுவோம் போய் உழைச்சேன்னா உனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தவங்களை வந்து அன்பாக அரவணைச்சு அவங்கள வந்து அங்கீகரித்து அவங்களுக்கு வந்து போற்றி அவங்கள வந்து உயர்த்துவதை காட்டிலும் சிலை வைப்பது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சிலை வச்சுட்டு அன்னைக்கு வந்து அந்த சிலையை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிலையில வந்து காக்கா வந்து கழிவுகளை போடுறதும் அது குப்பையாரும் தூசியாரும் அது வந்து அவங்களுக்கு வந்து இழைக்கக்கூடிய ஒரு அவமானம் தான். அதுக்கு சிலையை வைக்காம விட்டுருலாம். அவங்களுக்கு சிலையை வச்சா அந்த சிலையை வந்து ஒழுங்கா பராமரிக்கணும். இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எதிரணியில பாத்தீங்கன்னா நடுவரை போற்றி நடுவர் வந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரத்தை வந்து போற்றுறாங்க. ஆனா இப்போ அவங்க வந்து போற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு.
அது மாதிரி தலைப்பு ஐயா மற்றவருடைய திறமையை போற்றுகிறார்களா அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான உழைப்பாளிகளை சமூகம் போற்றுகிறதா அப்படிங்கிறதுதான் தலைப்பு. அந்த விதத்துல பார்க்கும்போது எங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தா, உழைப்பு உயர்வதைத்தான் தருகிறது. ஆனால் அந்த உயர்வை தரக்கூடிய உழைப்பை யாரும் அங்கீகரிப்பதில்லை, போற்றுவதில்லை. அதை செய்யும் உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு இன்னும் நாம் சரியான மரியாதையை கொடுக்கவில்லை என்பதே வருத்தத்துக்குரிய விஷயம். எனவே மீண்டும் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மூச்சை பிடிச்சி பேசினாங்க, மூச்சு விடாம பேசினாங்க. மூச்சு விடாம பேசினாலும் பட்டிமன்றத்தை வெற்றி பெற முடியும்னா நான் எஸ்பி பாலு பாட்டு பாடலாம். அதே சிறப்பு, நல்ல கருத்தெல்லாம் சொன்னாங்க. அதுல அவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. தொழிலாளர் சங்கத்தின் போது போற்றப்படாததால் தான் சங்கத்தமிழுக்கு பூங்க ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. தொழிலாளர்களுக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட வயதாகிற போது நம்மளால் தொடர்ந்து அந்த பணிகளை செய்வதற்கு உடல்ல வலிமை இல்லை, உடல் ஒத்துழைக்கிறாங்க போது அடுத்தடுத்து வருகிற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுன்றதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அப்படித்தான் நான் அதை விட்டு வெளியில வந்தேன். ஆனா இன்றும் கூட அந்த தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராக என்னத்தான் வச்சிருக்காங்க. இன்னும் கூட நான் கூட சமீபத்தில் கூட அவங்களுடைய எங்க தொழிற்சங்கத்தில் அந்த இதை பார்க்கும்போது செயலாளராக என்னத்தான் வச்சிருக்காங்க, என்னை நீக்கவே இல்லை. ஆனா வேறொரு தம்பி செயல்பட்டார். ஆனா அந்த அந்த சிறப்பை எனக்கு கொடுத்தா வச்சு உண்மையிலே போட்டுறாங்க. அந்த தொழிலாளிகள் எந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை போட்டுறாங்க சிறப்பாக. இன்னும் முக்கிய முடிவுகள் எடுக்கிற போது என்னை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. இதெல்லாம் அதிகமா செயல்படுது. வயசாயிடுச்சு. ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க. குப்பை போடுறவங்கள குப்பைக்காரன்னு சொல்லாம குப்பையை அகற்றவங்கள குப்பைக்காரங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு அருமையான கருத்து. ஆமா, நாம கடன் வாங்குவோம், ஆனா கொடுத்தோம்னா கடன்காரன்னு சொல்லுவோம். கடன் வாங்குறது நாம, ஆனா கடன் கொடுத்தோம்னா சொல்லுவோம் கடன்காரன் வந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவோம். அது இயல்புதான் அது. எனவே நாம் அந்த அவர்களை துப்புரவு தொழிலாளி என்று சொன்னாலும் சரி, குப்பைக்காரர்கள் என்று சொன்னாலும் சரி, இந்த பெயரிலே ஒன்றுமே கிடையாது. அவருடைய பணியை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை மதிக்காத வரை சமூகம் அவர்களை மதிக்கவில்லை. ஒவ்வொரு சில நேரங்களிலே பார்க்கிற பொழுது இந்த டிப்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு உணவகத்தை கொடுக்கறது, இல்லை ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கொடுக்கறது, அது வேற ஒருத்தருக்கு அவருடைய ஊதியத்துக்கு மேல உண்டான தொகைக்கு மேல ஒரு 5 ரூபாய் கொடுக்குறது. அது கொடுக்கறது சரியா தவறான்னு கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, கொடுக்கணும்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பிச்சைக்காரனோட கையேந்தினால் அது பிச்சைக்காரனுக்கு அவமானம் அல்ல அப்படின்றார் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக பிச்சை எடுத்தவன் சொல்லல, பறந்து கெடுக உலகேற்றியான்னு சொல்ற. உலகத்தை இந்த மாதிரி படைச்சு வச்சிருக்க எவனோ அவன் இந்த பிச்சைக்காரர்களை போல பிச்சை எடுத்து இறந்து உண்டு வாழ்வானாக. எனவே ஒருவன் தன்னுடைய கூலிக்கு மேல் அதிகம் கேட்டால் அது தவறல்ல, அது கேவலம் அல்ல. கொடுக்காத உனக்குத்தான் கேவலம் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. சிறப்பான கருத்துக்களை சொன்னாங்க. பெண்களுக்கு விடுமுறை இருக்கிறதா? நாங்கெல்லாம் கூட வீட்டுல தான் உழைக்கிறோம், எங்கெல்லாம் விடுமுறை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்விதான். நான் கூட வீட்டுல விடுமுறை விடுறது இல்லம்மா, வீட்டுல விடுமுறை விடுறது இல்லை. எங்க வீட்டுல பெண்களுக்கே விடுமுறை கிடையாது. எல்லா நாளும் பணி செய்கிறார்கள். என் மனைவி எல்லா நேரத்திலும் சமையல் செய்கிறார்கள்.
மத்தியானத்துக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா வருவார், ஓய்வு எடுப்பார். இதற்கு முக்கியமான காரணம் என்னை பொறுத்தவரைலாம் உணவகத்துல வாங்கி சாப்பிடுற உணவை விட என் மனைவி தயாரித்து கொடுக்கிற உணவு மிகவும் அழகாகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் சுவையாகவும் இருப்பதால நான் அவங்களுக்கு விடுமுறை விடுறேன். மற்றபடி அவங்க விடக்கூடாதுன்ற நோக்கம் கிடையாது. உணவகத்தில் கிடைக்கக்கூடிய மிக நல்ல உணவை விட என்னுடைய மனைவியின் உணவு சிறப்பாக, எனவே நான் விரும்பி சாப்பிடுறேன். சிறப்பம்மா, ஒருவேளை உங்க வீட்லயே அப்படித்தானே என்னமோ தெரியல, என் சமூக சூழ்நிலை கேட்க வேண்டும். இன்றைக்கு இந்த மாதிரி விடுமுறை விடுவதற்காகத்தான் ஸ்விக்கி போன்றெல்லாம் வந்திருக்குது, வீட்டுல இருந்து வாங்கி சாப்பிட்டு. ஒரு கருத்தை சொன்னீங்க, பெண் தொழிலாளர்களுக்கு தொழில் செய்யும் இடங்களிலே பாதுகாப்பு இல்லை, பெண்களை தொழிலாளர்களாக பார்க்காமல் பெண்களாக பார்க்கிறார்கள், அவர்களுக்கு கூலியை குறைவாக கொடுக்கிறார்கள், அவர்கள் தொழிலாளிகளாக பார்க்காமல் பெண் தொழிலாளர்கள் என்று கூலியை குறைத்து கொடுக்கிறார்கள், அவர்களை தொழிலாளர்களாக பார்க்காமல் பாலியல் கருத்தோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்பதாக 2 கருத்து. இது ஆணாதிக்க சமூகத்தினுடைய தோற்றம். ஆணாதிக்க சமூகம் உள்ள ஒரு சமுதாயம் இப்படித்தான் பார்க்கும். இந்த மேல் சட்டை அணிந்துதான் பணி செய்கிறார்கள் என்று சொல்லுவது மிகவும் வருத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அது தொழிலாளியையும் போற்றவில்லை, பெண்களையும் போற்றவில்லை. சமூகம் சீர்கட்டி கிடக்கிறது. எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பது புரியாமல் தத்தளித்து தவிக்கிறது என்பதை உங்களுடைய பேச்சுடைய உரை சிறப்பாக எடுத்து காட்டியது. இந்த பட்டிமன்றத்திலே இந்த பக்கம் மூவரும் அந்த பக்கம் மூவருமாக தனது கருத்துக்களை முன்வைத்து எளிமையான கருத்துக்களை கூறினார்கள். திருமதி பிரபாவதி ராஜா அவர்களும், திருமதி ஞா கலைச்செல்வி அவர்களும், திருமதி ரமணி பாலசாமி அவர்களும் தொழிலாளர் பெருமக்களை இந்த சமூகம் எப்போதும் போற்றிக் கொண்டே இருக்கிறது என்பதை வலியுறுத்தி பேசினார். நிறைவு பேச்சாளராக பேசிய ரமணி அம்மா தீர்ப்பை பற்றி சொன்னார். இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு சுற்று அரங்கேறியது. இந்த நிறைவு சுற்றிலே அணித்தலைவர்களாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முதலிலே தன்னுடைய அணியினுடைய வாதங்களை குறித்து வழங்க வருகிறார். அவருடைய அணியிலும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், பேராசிரியர் ப கதிரவன், திருமதி புதுவை புவனா ஆகியோர் வலிமையான கருத்துக்களை கூறிவிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் பக்கத்து வலிமையான கருத்துக்களையும் எதிரணியின் தாக்குதலுக்கு பதில்களையும் சொல்ல வருகிறார் திருக்குறள் தொண்டர் உத்தம சுடரொளி டிவியினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகம். பாருங்களாம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதாவது எதிரணியில கைபேசியில வாழ்த்து அனுப்பிச்சா அது போட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லார் கையிலயும் கைபேசி இருக்கு, எல்லாரும் புலனத்துல இருக்காங்க, முகநூல்ல இருக்காங்க. அதனால இத ஒரு பொழுதுபோக்காதான் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்து வர்றதுனால அதை அங்கீகாரம்னா அதை போட்டுறதுக்குரிய விஷயம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி விவசாயிகள் யாராவது கூட்டுறோமா அப்படின்னு கேக்குறாங்க. சொன்ன மாதிரி விவசாயிகளுடைய போராட்டத்தை நம்ம காதுல வாங்கிக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு காய்கறியோ இல்ல பழமோ ஏதோ ஒண்ணு விலைய உயர்ந்துச்சுன்னா எல்லாம் திட்டதானே செய்யறாங்க. என்ன இந்த விலை விக்குது, தக்காளி 200 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு. அப்ப யாராவது விவசாயிகளை போட்டிருந்தாங்களா? சொல்லுங்க. அவங்க விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. அதன் காரணமாகதான் அதனுடைய விலை உயர்கிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு விவசாயினுடைய உழைப்பை நம்ம மனசுல எடுத்துக்காம அங்க தூற்றும் போது அந்த பொருளுக்கான மதிப்பும் இல்லை, அந்த பொருளை விளைவித்தவர்களுக்கான மதிப்பும் இல்லை. அந்த இடத்துல அவர்களை தூற்றதான் செய்தார்கள். விவசாயிகளை உலகமே தூற்றியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம். மாதாவிற்கும் மதிப்பில்லை, ஒரு தந்தையினுடைய உழைப்பிற்கும் இன்றைக்கு அங்கீகாரம் இல்லை. ஆசிரியர் என்பவர் குருவினுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு குழந்தைக்கு அறிவையும் ஞானத்தையும் ஊட்டக்கூடியவர். இன்றைக்கு ஆசிரியர்களின் நிலை என்ன அப்படின்றது
உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்முடைய அமைப்பிலே வந்து பல ஆசிரியர்கள் இருக்கீங்க. உங்களுடைய வேலை வந்து போற்றப்படுகிறதா அப்படின்னு நீங்களே உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. அதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பிள்ளையை நல்வழிப்படுத்துவதற்காக தான் கண்டிக்கிறார். அவருக்கு வந்து நல்லதை கத்துக் கொடுக்குறாங்க. அப்போ பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை கண்டிச்சா அந்த இடத்துல அந்த பெற்றோர் வந்து அதை வந்து ஏத்துக்கிறீங்களா? அதை வந்து போற்றுறீங்களா? ஒரு ஆசிரியர் வந்து என்னுடைய பிள்ளைய கண்டிக்கிறாங்க அப்படின்னா அது நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா? யாரு அவங்க, எந்த அந்த ஆசிரியர் யாருன்னு சொல்லு, எப்படி உன்னைய திட்ட போச்சு அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆசிரியர் தானே குறை சொல்றீங்க. அந்த இடத்துல ஆசிரியரை வந்து போட்டுறீங்களா? ஐயா சொன்ன மாதிரி எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் ஒரு ஆசிரியரை பார்த்தா வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆசிரியருக்கான மரியாதை வந்து நம்ம மனசுல என்னைக்குமே இருந்துச்சு நம்ம காலத்துல. ஆனா இப்போ உள்ள காலத்துல இப்ப இருக்கிற மாணவர்களிடையே ஆசிரியர்களுக்கு மரியாதை ஏன் இல்லை அப்படின்னா நம்ம ஆசிரியர் பணியை போற்றுவதில்லை. ஆசிரியரை வந்து யாரும் வந்து மதிப்பதில்லை. அவர்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. இதே மாதிரிதான் ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து போற்றப்படுவதில்லை. போற்றப்பட்டால் போராட்டம் அந்த இடத்தில் நடக்காது. இன்னைக்கும் நாட்டுல ஒவ்வொரு மூலை முடுக்குலயும் வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக போராட்டம் ஏன் நடக்குது? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொழிலுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை, அதற்கேற்ற ஊதியம் இல்லை, அவர்கள் போற்றப்படவில்லை. அதனாலதான் தினம் தினம் வந்து ஒரு செய்தி வந்து நீங்க பார்க்க முடியும். செய்தி தொலைக்காட்சியை போட்டீங்கன்னா இந்த இடத்துல போராட்டம், இங்க வந்து அதற்காக போராட்டம், அங்க இதற்காக போராட்டம் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல மருத்துவர்கள், செவிலியர்கள் அவங்க எல்லாம் பணியாற்றினாங்க. அவங்கள நாங்க குறை சொல்லவே இல்லை. அவங்க வந்து எல்லா பணியும் வந்து செய்யதான் செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சுதானா இல்ல. நிறைய மருத்துவர்கள் உயிரிழந்தார்கள், செவிலியர்கள் உயிரிழந்தார்கள். அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணோம்? அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணோம்? திருப்பி இன்னொரு உயிரிழப்பு இல்லாமல் இருப்பதற்காக நம்ம என்ன பண்ணோம்? எதுவுமே நம்மளால செய்ய முடியலையா? கொரோனா காலத்துல யாருக்கும் எதுவுமே புரியல. எல்லாரும் வந்து மற்றவர்களை குறை சொல்லிட்டு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இப்படிதான் இருந்தமே தவிர யாரும் வந்து அவங்களுடைய செயலையோ அவங்களுடைய பணியையோ போற்றல. அவங்களுடைய உயிரிழப்பை வந்து ஈடு செய்ய வந்து யாரும் வந்து முன் வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிரணியில வந்து ஐயாவே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாரு. பெண்களுக்கு வந்து 3 நாள் விடுமுறைன்னு, அது வந்து விடுமுறை கிடையாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 3 நாள் விடுமுறை வந்து என்ன, இப்ப நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்தீங்கன்னா இப்ப மே தினம் உங்களுக்கு விடுமுறைன்னா உங்களுக்கு விடுமுறை, அந்த விடுமுறை நாள்ல நீங்க வீட்டுல இருக்கலாம், இல்லைன்னா வெளியில போகலாம், இல்ல எங்கனாலும் போகலாம். ஆனா இந்த மாதவிடாய் காலம் 3 நாள் விடுமுறைன்னு சொல்றீங்களே, இந்த 3 நாள்ல உங்களால எதுவும் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அது வந்து என்ன சொல்றது, ஒரு அவசர விடுப்பாக, ஒரு மருத்துவ விடுப்பாக தான் கருதப்படுகிறது. அதை வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை அப்படின்னு வந்து கண்துடைப்பாக சொல்லி நீங்க வந்து பெண்கள் போற்றப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களை நீங்களே வந்து ஏமாத்திக்கிறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து உழைப்பாளர்கள் வந்து மதிக்கப்படுவதில்லை. அவர்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுவதில்லை. அதனால் உழைப்பை வந்து போற்ற கற்றுக்கொள்வோம். மே தினத்தில் விடுமுறை விடுவதால் மட்டும் வந்து உழைப்பாளிகள் போற்றப்படுகிறார்கள் என்று பொருள் இல்லை. அதனால் உண்மையாக மனதார நாம் ஒவ்வொரு ஊழியர்களையும் போற்றுவோம், அவர்களை மதிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அதே போல என்ற 2 பக்கத்து அணியிலும் அவரவர் அணிக்கு வலு சேர்க்கிற வகையில தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் 2 அணியினுடைய கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு நடுவராக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற பொழுது இந்த பட்டிமன்ற தலைப்பே ஒரு சிக்கலான தலைப்பாக இருக்கு. இன்றைய சமூகத்திலே போற்றப்படுகிறார்களா தூற்றப்படுகிறார்கள் என்றால் ஒரு பக்கத்தில் போற்றப்படுகிறார்கள், உண்மைதான். பல உரிமைகள் கிடைத்திருக்கு, பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டு உண்மைதான். தூற்றப்படுகிறார்கள் தூற்றப்படுகிறார் என்பது உண்மைதான். பல நேரங்களிலே பல இடத்திலே தொழிலாளர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார் என்பதும் உண்மைதான். இதிலே போற்றப்படுவது தூற்றப்படுவது என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு தொழிலாளியை அழைத்து நீங்க நல்ல தொழிலாளி, சிறந்த தொழிலாளி, அவருக்கு ஒரு விருது கொடுப்பதல்ல போற்று, அவரை பாராட்டுவதல்ல போற்றுவது. அது அந்த தனி நபரை, அந்த தனி தொழிலாளியை போற்றுவதால் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களை, தொழிலாளர் வர்க்கத்தை போற்றுகிறோமா தூற்றுகிறோமா என்றுதான் நாம் இதை பார்க்கிறோம். யாரோ ஒரு சிலரை போற்றுவதற்கு நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு கூட பார்த்தால் தொழிலாளர்களை பற்றியும் ஏழை எளிய மக்களை பற்றியும் எழுதிய எழுத்தாளர்களுக்கு விருது வழங்குகிறார்கள். விஜய் அவார்டு கொடுக்குறாங்க, இன்னமும் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. ஆனால் தொழிலாளர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று பார்த்தால்
இந்த அணியிலே தூக்குகிறார்கள் என்ற அணியின் சார்பில் பேசியவர்கள் ஒவ்வொரும் சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். போர்ச்சுகல் என்ற அணியிலும் மிகச் சிறப்பாக, அதாவது காப்பீடு வழங்கப்படுகிறது, தொழிலாளர்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது, அவருடைய உயிருக்கும் அவர்களுக்கு நேரிடக்கூடிய துன்பங்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் கூட காப்பீடு வழங்கப்படுகிறது என்கிற ஒரு கருத்தை வைத்தார். இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வருமான கோட்டில் வருவாய் கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காப்பீடுகள் வழங்கப்படும். அதே மாதிரி 6 மாதம் விடுமுறை கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் யாருக்கு? ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் சாதாரண ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள், அவங்களுக்கு எல்லாம் யாரு 6 மாசம் விடுப்பு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க? இந்த 6 மாசத்துக்கு காப்பீடு அவங்களுக்கு யாரு கொடுக்குறாங்க? என்ன வகையில பாதுகாக்கப்படுறாங்க? எனவே இதெல்லாம் ஒரு அமைப்பு சார்ந்த நிறுவனமயப்பட்ட எல்ஐசி, பேங்க் போன்ற நிறுவனங்கள் கிடைக்கக்கூடிய உரிமைகள் தவிர 8 மணி நேர வேலை வாய்ப்பு பத்தி அம்மா அருமையா சொல்றாங்க. சிறப்பான கருத்து. சிகாகோ நகரத்திலே ஒரு போராட்டம், 16 மணி நேர உழைப்பை குறைத்து 8 மணி நேரமாக வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்கிற போராட்டம். அதற்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு 8 மணி நேர வேலை வாய்ப்பு டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தாரு. நான் கூட முதலாக தமிழ்நாட்டு சட்டம் மே தின விடுமுறை உண்மைதான். ஆனால் இன்றைய புதிய சட்டம் தெரியுங்களா உங்களுக்கு? புதிய சட்டம் என்ன சொல்லி தெரியுங்களா? கார்பரேட் நிறுவனங்கள் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் வேலை வாங்கி கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கு. இது தெரியுமா? 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேரம் தான் உழைக்கிற நேரம் என்பதற்கு மாற்றாக அவங்க வேலை வாங்கிக்கலாம், இவங்க வேலை செஞ்சுக்கலாம். சரி, அது போகட்டும். நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டும். ஒரு சில கேள்வி மட்டும் கேட்கிறேன். போற்றுவது என்று சொன்னால் உரிமை வழங்கப்பட்டதா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த டார்கெட் ஒண்ணு பிக்ஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? தொழிலாளர்களுக்கும் அல்லது மூளை உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் டார்கெட் ஒன்று பிக்ஸ் பண்ணி தர்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மேம்போக்காக பார்த்தால் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் அந்த அர்த்தம், அவ்வளவுதான். அது ஏதோ அந்த தொழிலாளி வேலை செய்யாது போலவும், அவன் வேலை நேரத்திலே வேலையை செய்யாமல் ஏமாற்றுவது போலவும், அவனுக்கு ஒரு டார்கெட், ஒரு அளவு, இந்த அளவுக்கு நீ வேலை செய்ய வேண்டும் என்று சொல்வது போல மேம்போக்காக தெரியும். ஆனால் உண்மையில் என்ன என்று பார்த்தால், 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை ஒருவன் தலையிலே கட்டி 2 பேருடைய கூலியை கொடுக்காமல், ஒரு கூலியில் ஒரு சம்பளத்தில் 2 பேருடைய வேலையை வாங்குவது தான் டார்கெட். இதுல யார் யார் பலியாகிறாங்க? இந்த தொழிலாளி அதிகப்படியான வேலை செய்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். இது போற்றுவதா தூற்றுவதா? அவனுக்கு உரிமை வழங்கப்படுகிறதா மறுக்கப்படுகிறதா? சரி, அந்த வேலையை கொடுத்த உடனே அவன் வேறு வழி இல்லை, அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றியாக வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த டார்கெட்டை எட்டுகிறான். அப்படி எட்டினால் என்ன செய்கிறான்? அவனையும் அறியாமல் இன்னொரு தொழிலாளியுடைய வேலை வாய்ப்பை பறித்து விடுகிறான். இன்னொரு தொழிலாளி கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பது, அதை இவனே இன்னொரு கூலி கொடுக்காமல் செய்துவிட்டு பிச்சை காசு இன்சென்டிவ் வாங்கி கொள்ளுகிறான். இவனுக்கு 1000 சம்பளம், அவனுக்கு 1000 சம்பளம் என்று சொன்னால், ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கான வேலை செய்துவிட்டு 1100 ரூபாய் வாங்கி கொடுத்தார். இதுதான் இன்றைய நவீன சுரண்டல் வடிவம். நவீன சுரண்டல் வடிவம் இது, இந்த டார்கெட் பிக்சிங். அதே மாதிரி ஒரு வேலை நிறுத்தம் இருக்குது, ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடக்குது. இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடந்த உடனே மாலையில காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு தர்ணாவோ ஒரு போராட்டம்னா கைது செய்து கொண்டு போவார். ஒரு காவல்துறை வாகனத்தை ஏற்றி கொண்டு சென்று ஒரு கல்யாண சட்டத்தில் அடைத்து விடுவார். மாலை 4 மணிக்கு அனுப்பி விடுவார். இது எதற்காக செய்கிறார்கள்? அவன் போராடிட்டு போறான்.
இங்க இருந்து கத்துறது அங்க கத்திட்டு போறான், விட்டுற வேண்டியதானே? யோசிச்சு பாருங்க. காலையில 9 மணிக்கு வர்றான், போட தொடங்குறான், 10:30 மணிக்கு கைது பண்றீங்க, கொண்டு போய் ஒரு அறையில அடைச்சு வைக்கிறீங்க, ஒரு அரங்கத்துல ஒரு மண்டபத்துல அடைச்சு வைக்கிறீங்க. அடைச்சு வச்சுட்டு 4:30 மணி 5 மணிக்கு அவங்கள விடுவிச்சு அனுப்பிச்சிடுறீங்க, பேரெல்லாம் எழுதி வாங்கி அனுப்பிச்சிடுறீங்க. இது எதுக்காக? அந்த போராட்டம், அந்த தொழிலாளி வர்க்கத்துடைய குரல் சாதாரண மக்களை எட்டிவிடக்கூடாது, அந்த பக்கம் போறவங்க அதை கேட்கக்கூடாது. அதுக்காக அவங்க கைது செய்து கொண்டு வாங்க. ஏன் அவங்களை இங்கே விட்டு எங்க கத்திட்டு போறாங்க? கத்த விட வேண்டியதானே? ஏன் கத்த விட மாட்டேன்றாங்க? இது போட்டுவதா தூற்றுவதா? அவருடைய உரிமையை பறிப்பதா கொடுப்பதா? அவன் தன் உரிமையை கூட மக்களுக்கு சொல்லிவிடக் கூடாது. அவனை கொண்டு ஒரு இடத்துல அடைச்சிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போட்டு போடணும். நன்றாக யோசித்து பாருங்க. 6 மணி வரை அங்கே இருப்பவன் இங்கேயே கட்டி விட்டு போகலாமே, என்ன செய்து நடப்பாங்க? கேட்டால் அமைதிக்கு சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு யாருக்கு? மக்களை காப்பதற்கான சட்டம். அந்த மக்கள் தானே போராடுகிறார்கள். அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும்? இதெல்லாம் புரிந்து பார்த்து அவனை சிறையிலும் அடைக்க மாட்டான். ஏன்? அவன் சிறைக்கு சென்று விட்டால் அந்த சிறையுடைய அச்சம் போய்விடும். அந்த அச்சம் போய்விட்டால் அவனுடைய போராட்டம் வலிமை பெற்றுவிடும். எனவே அவன் சிறையில் அடைக்க மாட்டான். இதுதான் திட்டம். இதை நம்ம நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு குறைய எண்ணற்ற மக்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்துடைய முடிவு என்பது எப்போதுமே தொழிலாளி வர்க்கத்துக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கு. காரணம் என்று சொன்னால், அந்த தொழிலாளி உற்பத்தியில் ஈடுபடுகிறார். அந்த உற்பத்தி தான் விலையாகிறது. அது விலையானால் தான் லாபம். எனவே முதலாளி ஒரு கட்டத்திலே தன்னுடைய லாபம் பறிபோய்விடும் என்று வருகிற பொழுது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைப்பாங்க. என்னவென்று சொன்னால், இந்த தொழிலாளர் போராட்டத்திலே யார் முன்னின்று நடத்தினார்களோ, யார் முனைப்பாக செயல்பட்டார்களோ, யார் செயல் வீரர்களாக இருந்தார்களோ, அந்த 3 பேரை, அந்த 5 பேரை வேலையை விட்டு நீக்கிறேன். அவர்களுக்கு என்ன தொகை வேணுமோ கொடுத்துடுறேன். அவங்களுக்கு இந்த வேலை செஞ்சாக்கா 10 வருஷம் இன்னும் அவங்களுக்கு பணி இருக்கு. 10 வருடத்துக்கு அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்களோ அதை போல 1.5 மடங்கு காசை இப்பவே குற்றம் அவங்க வெளியே போகுது. ஏன்னா இது போன்ற தொழிலாளர்கள் இருந்தால், இவர்களுடைய போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்று தெரிந்தால் தொழிலாளர்கள் மிகவும் வெகுண்டு விடுவார்கள். தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து போராடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக அந்த முன்னிலையில் இருக்கக்கூடிய அவர்களை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், விக்டிமைஸ்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது பழிவாங்கப்பட்ட தொழிலாளர். விக்டிமைஸ்ட் ஒர்க்கர்ஸ். அந்த பழிவாங்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து அவளை அனுப்பி விடுவார்கள். ஆனால் அதிலும் அந்த முதலாளி மட்டும் ஒரு தவறு செய்கிறார். என்ன தவறு என்று சொன்னால், தொழிற்சங்க இயக்கத்தை தொடர்ந்து கட்டியெடுத்து சொல்லக்கூடியவர்கள் அந்த விக்டிமைஸ் தொழிலாளர்கள் தான் என்பதை மறந்துகிறார். அவன் வெளியே வந்தவுடனே அந்த பணத்தை வாங்கி வீட்டுக்கு கொடுத்து விட்டு நேரடியாக தொழிற்சங்க இயக்கத்தில் வந்து முழு நேர தொழிற்சங்க போராளியாக மாறிவிடுவார். இதுதான் காலாகாலமாக நடக்கும். அதிலும் அந்த முதலாளி வர்க்கம். எனவே தூற்றுகிற அந்த முதலாளி வர்க்கம் தோற்று விடுகிறது. மக்கள் போற்றுகிறார்கள். அவர்கள் அந்த உழைக்கும் மக்களாகவே இருக்கிறார்கள். தங்களுடைய நிலையை உணராமலே இருக்கிறார்கள். தொழிலாளிகளை போற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். சரி, போற்று. இந்திய அரசு மாட்டிறைச்சி ஏற்றுமதியிலே முதலிடம் வகிக்கிறது என்று இந்திய நாட்டின் அரசு சொல்லுகிறது. இந்திய அரசு, திருப்பி சொல்ற, இந்திய அரசு மாட்டிறைச்சி ஏற்றுமதியிலே முதலிடம் வகிக்கிறது என்று பெருமிதமாக இந்திய அரசு சொல்லுகிறது. ஆனால் மாடுகளை வெட்டுவதற்காக கிடைத்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆங்காங்கே பிடித்து அடிக்கப்படுகிறார்கள், கொடுக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இது எப்படி போற்றுவதாகும்? ஒரு பக்கத்திலே அவர் உற்பத்தி செய்து தருகிறார்கள். இந்த நாட்டுடைய முதல் தரமான முதலிடம் வகிக்கக்கூடிய அளவுக்கு அதை ஏற்றுமதி செய்கிறார்கள். ஆனால் அது பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் அடிக்கப்படும். இது எப்படி போற்றுவதாகும்? இப்ப நிறைய இருக்கிறது. எந்த 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 தொழிலாளிகளை எல்லாம் நீங்கள் போற்றுகிறார்கள் என்று சொன்னீங்களோ அவர்கள் எல்லாம் நம்ம ரமணி அம்மா சொல்ற போது சொன்னாங்க, மருத்துவர்களை பற்றி சொன்னாங்க. கலைவாணி கலைச்செல்வி அம்மா சொல்ற போது அழகா சொன்னாங்க.
கொரோனா காலத்துல மருத்துவர்கள்லாம் எப்படி எப்படியோ செஞ்சாங்க, அவ்வளோ நம்ம போட்டலையா சொன்னாங்க. அது நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த எவர்களை எல்லாம் நீங்கள் போட்டுருவா சொல்லுகிறீர்களோ அவர்கள் தான் நாள்தோறும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இப்போது சில நாட்களுக்கு முன்பு ஆசிரியர்கள் போராட்டம், பேருந்து தொழிலாளர்கள் போராட்டம், மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பல்வேறு தரப்பில் போராட்டம். இப்படி தொழிலாளர்கள் நாள்தோறும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டு அவர்கள் உண்மையிலேயே போற்றப்பட்டிருந்தால் அவர்கள் எதற்காக போராட வேண்டும்? வாருங்கள், என்னோடு வாருங்கள். நான் காட்டுகிற இடத்தை அந்த இடத்தில் பாருங்கள். சென்னையில மெரினா மாளிகை எதிர்த்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. வள்ளுவர் கோட்டை அருகில் ஒரு இடம் இருக்கு. நாள்தோறும் ஏதேனும் ஒரு தொழிலாளர் போராடி கொண்டே இருக்கிறார்கள். போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அவர்கள் போராடுகிறார்கள்? தொழிலாளிகளை போட்டி இருந்தால் அவர்கள் ஏன் போராட வேண்டும்? மந்திரியை போல, ஆட்சியாளர்களைப் போல அமைதியாக இருப்பார்களே. அழகாக சொல்றார் மாசை, மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று அதை விடுவதில்லை. இந்த தொழிலாளர்கள் போராடுவ வேண்டும் என்று எந்த நேரத்தில் நினைப்பதே கிடையாது. அவர்கள் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள். வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும், கொள்ள குட்டையை காப்பாற்றணும், நல்லபடியா சந்தோஷமா இருக்கு. இதுதான் அவங்களுடைய விருப்பம். ஆனால் அவர்கள் ஏன் போராடுகிறார்கள் சொன்னால் அவர்களை போராட தூண்டுகிறது இந்த சமூகம், இந்த சமூக அமைப்பு. சமூகம் என்று சொன்னா உங்களையோ என்னையோ இந்த சமூக அமைப்பை சொல்லு. இந்த சமூக அமைப்பு அவர்களுக்கு எதிரான அமைப்பை கொண்டதாக, எதிரான சாரத்தை கொண்டதாக இருப்பதாக அவர்களை போராட தூண்டுகிறது. வழி இல்லாமல் போராட. அவன் பட்டினி கிடக்கிறவங்க தலையிட்டா அவன் எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கணும்? நிம்மதியா வீட்டுல சாப்பிட்டு இருக்கலாம் இல்ல, அங்க எதுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கணும்? ஏன் இருக்கிறான்? அவனுடைய உணவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சொல்லு. ஒரு கதை சொல்லுவார் கார்ல் மார்க்ஸ் உடைய படிக்கும் போது. அது ஒரு கதை ஒண்ணு. ஒரு பையன் அப்பா கிட்ட கேட்பான், ஏன்பா வேலைக்கு போனியாப்பா? போனேன்டா. எங்கப்பா நீ வேலை செய்யற? நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யற. இன்னைக்கு நிலக்கரிலாம் வெட்டினியா? வெட்டண்டா. எவ்வளவு வெட்ட? நிறைய வெட்டினேன். அப்புறம் ஏன்பா நம்ம வீட்டுல கனப்படுப்பு நிலக்கரி இல்லைன்னு கேட்பான். இது ஒரு வெளிநாட்டு கதை. வெளிநாட்டுல குளிருக்கோசரம் நிலக்கரி அடுப்புல போட்டு எரிய வைப்பாங்க. அப்ப அந்த கனப்படுப்புல அந்த குளிருக்கு இதமா இருக்கும். அந்த இடத்துல அவங்க வாழ்வாங்க. அதை பத்தி அந்த பையன் கேட்கறான், அந்த கனப்படுப்புக்கு ஏன்பா கறி இல்லைன்னு. நீ நிறைய கறி வெட்டலையே அப்பான்னு கேட்பான். அப்போ நிறைய கறி வெட்டினேன், ஏராளமான கறியை வெட்டி கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஆனால் நம் வீட்டிலே கறி இல்லை என்று சொல்லுவார். இதுதான் இந்த சமூகத்துடைய முரண்பாடு. உற்பத்தி செய்வான், ஆனால் அந்த உற்பத்தி செய்த பொருள் தனக்கு கிடைக்காது, தன்னால் அனுபவிக்கும். இன்றைக்கு நம்முடைய அரசு ஊழியர்கள் அல்லது பெரிய நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லோருக்கும் ஒன்றை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அடிக்கடி 5000 10,000 சம்பளம் உயர்வு. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்து விட்டார்கள். கிடையவே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கவில்லை அந்த சம்பள உயர்வு. பிறகு யாருக்கு கொடுத்தாங்க? எங்க தானுங்க கொடுத்தாங்க சம்பள உயர்வு? நான் கொண்டு போய் என் பொண்டாட்டிக்கு தானுங்க கொடுத்தேன். கொடுத்தீங்க. இந்த பொண்டாட்டி என்ன பண்ணாங்க? புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை வாங்குவதற்காக போய்விட்டார்கள். புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினை வாங்குவதற்காக போய்விட்டார்கள். புதிதாக அறிமுகமாகியுள்ள ஒரு டிவியை வாங்குவதற்காக போய்விட்டார்கள். எனவே இந்த ஊதிய உயர்வு உங்களுக்கு வழங்கப்படுவது அல்ல. யாரோ ஒரு முதலாளி தயாரித்த ஒரு உற்பத்தி பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வழங்கப்படுகிற ஊதிய உயர்வு என்பதை நீங்கள் மறந்துவிடாது. இப்படி நீங்கள் ஊதிய உயர்வு வாங்கிக் கொண்டே சென்றால்
என்ன ஆகும் என்று சொன்னால் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஏற்படும். விலைவாசி இப்படித்தான் உயரும். இப்படிதான் பணத்துடைய மதிப்பு குறையுது. விலைவாசி ஏறிச்சு, பண மதிப்பு குறைஞ்சிருச்சு. இதான் இந்த ஊதிய உயர்வு என்பது உங்களுக்கு வழங்கப்படுவதல்ல. உங்களுடைய ஒரு முதலாளி ஏதோ ஒரு முதலாளிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்களா, அவருக்காக வாங்க. ஏதோ ஒரு புதுசா ஒரு செல்போன் வந்தது, அந்த செல்போன் விற்பனையாகும். ஏதோ புதுசா ஒரு ஏசி வந்தது, அது விற்பனையாகும். ஏதோ ஒரு பொருள் அந்த 5 ஸ்டார்ல சொல்றல அந்த மாதிரி வந்து உங்க பழைய பொருள் தூக்கி அதை வாங்கி வைக்கணும். புதிய கார் வந்தது, அது நீங்க வாங்க. அதுக்குதான் அந்த ஊதியம். கல்விக்காரன் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? நீங்க படிக்கிறதுக்கா? கிடையாது. உங்களால படிக்க முடியாது, உங்ககிட்ட காசு பணம் இல்லை, நீங்க போய் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில ஏதோ ஒரு கல்லூரி சேர முடியாது. அப்புறம் அந்த கல்லூரி நடத்தும் கதி என்ன வருது? அதுக்காக உனக்கு கடனை கொடுத்து உன்னை கொண்டு போய் அந்த கல்லூரியில படிக்க வச்சு இந்த பணத்தை கொண்டு போய் அங்க கட்ட சொல்லி அவனுடைய தொழில் நடப்பதற்காக உனக்கு கடன் கொடுத்து உன்னை கடன்காரனாக்குகிறான். இதான் இந்த சமூகத்தினுடைய நிலைமை. இப்போது சொல்லுங்கள், தொழிலாளி வர்க்கம் போற்றப்படுகிறதா தூற்றப்படுகிறதா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் எடுத்த முடிவு, இந்த நடுவராக எடுத்த முடிவு, தொழிலாளி வர்க்கம் உரிமைகள் மறுக்கப்படுகிறது. உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமாகவே இந்த சமூகம் நீடித்து கிடக்கிறது. எனவே தொழிலாளி வர்க்கம் போற்றப்படவில்லை, தூற்றப்படுகிறது. உங்கள் கருத்திலே சொன்னால் தூற்றப்படுகிறது, என் கருத்திலே சொன்னால் இந்த தொழிலாளி வர்க்கம் தனது உரிமைகளை இழந்த வர்க்கமாகவே இன்றும் இருக்கிறது. இது தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்கு போராட்டங்கள் எளிய வகையிலே எளிய சில சலுகைகளை பெறுவதற்கான போராட்டங்கள் நடத்துவது மூலமாக தன் உரிமைகளை அடைந்து விட முடியாது. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொள்வார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தொழிலாளிகளுக்காகவே போராடுகிறேன் என்று சொல்லி ஒரு இயக்கம் இருக்கிறதே, அந்த இயக்கத்துக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுகிறீர்கள்? ஜனநாயகத்திலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எத்தனை பேர் அவளுக்கு ஓட்டு போடுகிறீர்கள்? போடுவதில்லை. அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்சியிலே கூட்டணி வைத்துக் கொண்டு 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் ஆளாய் பறக்கிறார்கள். ஆனால் நாடெங்கிலும் தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அந்த தொழிலாளிகள் எல்லாம் ஓட்டு போட்டால் அவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும், அவர்களவா இந்த நாட்டை ஆள வேண்டும், அவர்களவா இந்த மாநிலத்தை ஆள வேண்டும், அவர்கள் சொன்னதல்லவா அதிகாரமாக இருக்க வேண்டும். ஏன் இல்லை? நீங்கள் இந்த சமூகம் தொழிலாளிகளை போற்றவில்லை என்று பொருள்படுகிறது. கூட்டுகளா இல்லையா என்பதற்கு நான் வரை போற்றவில்லை என்பது வரை வருகிறேன். தொழிலாளிகளை இந்த சமூகம் போற்றவில்லை என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.